இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வீராயி மக்கள். இது வந்து நாகராஜ் கருப்பையா டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்துல வந்து வேலன் ராமமூர்த்தி, மாரிமுத்து, காலம் சென்ற மாரிமுத்து ஐயா, அப்புறம் தீபா சங்கர், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக அந்த மாதிரி ஒரு ஜேனலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. படம் நல்லா தான் இருக்கு. வீராயி மக்கள் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த படத்தோட உழைப்பு வந்து என்றைக்குமே அதை வந்து அதை குற்றம் சொல்லவே கூடாது. சும்மா போகிற போக்கில் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, ரெண்டு மூணு பேர் கால் ஷீட் கிடச்சிச்சின்னு சொல்லி நாம் வந்து சும்மா அப்படியே 19 ஷூட்டிங் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடியூசர் காலி பண்ணி எடுக்கிறது பேர் படம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி படம் கிடையாது. இது ஒரு நல்ல படம் தான். என்னன்னா நிறைய புதுமுகங்கள் நடிக்கிறதால அங்கங்கே வந்து ஒரு செயற்கைத்தன்மை தெரியும். ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு சின்ன செயற்கைத்தனம் தெரியுது, அவ்வளோதான். அடுத்தது இவங்க வந்து கதாபாத்திர தேர்வில் முதல்ல வந்து அதில் தான் வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு வேலன் ராமமூர்த்திக்கும் மாரிமுத்துக்கும் அம்மாவாக நடிக்கிற வீராயின்ற, ஏன்னா அவங்க தான் மெயின் வீராயியோட அந்த வம்சம், அந்த மக்கள், அவங்க மகன் மகள் பேரப்பிள்ளைங்க. அப்போ அந்த வீராயி மக்கள்னும் போது அவங்க என்ன மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும்? வேலன் ராமமூர்த்திக்கும் மாரிமுத்துக்கும் தீபா சங்கருக்கும் அம்மாவாக இருக்கிறவங்க ஒரு வயசான தோற்றத்தில் இருக்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு வடிவுக்கரிசி அம்மா லெவலுக்காக இருக்கணும். இவங்கள கொஞ்சம் அவங்களோட இவங்க இளமையாக தான் தெரியுறாங்க. அதனால வந்து அந்த கேரக்டர் வந்து நமக்கு வந்து மனசில் ஒட்டலை. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கேரக்டர் வருதுன்னா கூட அது நமக்கு ஒட்டலை. இன்டர்வல் வரைக்கும் அந்த பகையவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்காது, அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ளே ஒத்துக்காது, தங்கச்சி சேர்த்துக்க மாட்டாங்க, எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. என்ன காரணம்னு வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. காரணம் எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம குடும்பங்களில் எப்போதுமே ஒரு 4 சகலைங்க கூட ஒன்றா இருந்துருவாங்க. ஆனால் அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ண அந்த மனைவி மகள் ஒன்றா இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பகை வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால குடும்பமும் பிரியும். இது நமக்கு கேட்ட கதையாகவும் பார்த்த கதையாகவும் இருந்தாலும் இது நல்ல கதை தான், நல்ல படம் தான். நிறைய இடத்துல செயற்கைத்தனமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வந்து அதனால மனசு ஒட்ட மாட்டேங்குது. இந்த படத்துலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் தீபன் சக்கரவர்த்தி மியூசிக் டைரக்டர் தான் கடுமையாக உழைச்சி எல்லா இடத்தையும் ஃபில்லப் பண்ணி வைக்கிறார். ஆனால் என்னென்னா, நான் சமீபத்தில் பார்த்த படங்களில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்ராக்கை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி இருக்குன்னு அவசியமே கிடையாது. சில இடத்துல வந்து ஆடியன்ஸு அமைதியாக ஒரு சீன் போவாதான்னு ஏங்குற அளவுக்கு இருக்குது. அப்பயும் வந்து ஃப்ளூட்டை போட்டுக்கிட்டு மொயின்னு வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை ஏதோ வந்து ஸ்கிரிப்டை விட்டு நம்ம வெளில போயிடுவோமோன்ற பயத்தில் மியூசிக்கை போட்டு ஆர்ஆர் பண்ணி நம்மளை திருப்பி உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப தொய்வாக தான் இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஃபில்லப் பண்ணி வைக்கிறது நமக்கு வந்து தொய்வாக இருக்குது. அப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி உருவம் தோற்றம் இருந்தால் கூட ரொம்ப அவர் வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அவர் ரொம்ப அமைதியான ஆளாக இருக்கிறார். இப்படி தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவர் கோவப்படும் போது கூட என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தான்ப்பா காரணம் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு. ஒரே ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க அவருக்கு. தன்னுடைய சித்தப்பா பையன் அண்ணனை வந்து கொலை பண்ணுறதுக்கு தம்பிக்காரனே ஆள் வைக்கிறான். அப்போ வந்து அவர் அண்ணன் என்ன நீ தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அங்கே போ அப்படின்னும் போது அந்த வில்லனாக வரவனும் ஒரு காமெடியாக தான் இருக்காரு. அப்போ ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டு எப்போதுமே பாடலும் அந்த சண்டை காட்சியும் நாம் சரியாக பண்ணலன்னா அது ஈஸியாக தெரிஞ்சிடும். அது பல்ல இழிச்சிடும் அந்த சீன். மாண்டேஜஸ் சாங்ஸ் நிறைய பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம மாட்டிக்குவோம் சாங்கில். ஃபைட்டுன்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டரு இல்லை வந்து ஃபைட்டர்ஸு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஃபைட்டர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ஜிம் பாய்ஸ் போட்டுக்குவோம், இல்லாட்டினா அந்த ஊரில் இருக்கிறவங்களே போட்டுப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஹீரோ ஃபைட் பண்ணுறாரு, அந்த ஃபைட்டு என்ன அந்த அந்த ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷம் வர்ற ஃபைட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பார்க்குற லெவலுக்கு ஆயிடுச்சு அப்படின்றாரு. அது வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கிறதுல ரொம்ப சேஃப்டியாக நிதானமாக பண்ணுற ஃபைட் இதுவாக தான் இருக்கும். அது முகத்துலேயும் அவர் ரொம்ப சாஃப்டாக தான் கொடுத்தாரு. ஒருத்தன் குத்தும்போது கூட இந்த வாங்கிக்க, இதை நான் அப்புறம் கொடுத்துட்றேன், அந்த மாதிரியே இருக்குது. இதை நான் ஒரு கேலி பண்ணுறதா சொல்ல வரல, தோன்றின் புகழோடு தோன்றுருக்கேன். அந்த இடத்துக்கு நீ நடிக்கணும்னு வந்துட்டியா, முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி செய்யணும். வீட்டில் கண்ணாடி முன்னாடி நிறைய பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணும்போது நமக்கு இன்னும் சந்தோஷம் தானே. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதை பண்ணியிருக்கலாமே. படத்தில் கதை எல்லாமே
நல்லா இருக்குது. எல்லாருடைய நடிப்பும் கூடுதலாக இருக்குது. முதல்ல படத்தில் வந்து அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் மாரிமுத்து அவர்கள் வந்து விக்கை கழட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போகிறோம். அவரு விக்க வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயோட தாழையை சின்னதாக்கி அது ஒரு பக்கம் காமெடி பண்ணி வயசு குறைக்கிறதா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பட்ஜெட் படத்துல விக்க தூக்கி மண்டையில மாட்டி விட்டு அவரு வயசு குறைக்கிறதா நினைச்சிட்டு இது ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வயசு குறைச்சி பண்றது சிரமம்தான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது. இதனால விக்கு வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப செயற்கையா இருக்கு. அவர் விக்கு கழட்டிட்டு வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கதைக்குள்ள போறோம். நம்ம நிறைய இடத்துல வந்து வேற வழி கிடையாது. பட்ஜெட் ப்ராப்ளத்தில் சின்ன சின்ன இடத்துல நம்ம அந்த ஆடியன்ஸை சீட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் தப்பு கிடையாது. கிளைமேக்ஸில் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த அந்த ஃபீல், அந்த ஒரு லேசாக நம்மளை அழக வைக்கிற ஒரு சின்ன ஃபீல் கொடுக்குறாங்க. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கிளைமேக்ஸ்லாம் கிடையாது. குடும்பம் மறுபடியும் ஒன்று சேருது. அந்த ஒன்று சேரும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த அழுகு, அந்த சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து கிடைக்குது. அதில் வந்து இயக்குனர் வந்து ஓகே கிளைமேக்ஸில் அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் என்னென்னா முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் அந்த கதாபாத்திர தேர்வில் நம்ம நிறைய வந்து அதில் தான் வந்து 50% ஜெயிச்சிடலாம். அது இல்லாது போனதால் நமக்கு அப்படியே ரொம்ப தொய்வாக ஆரம்பிக்குது. அந்த ஹீரோயினாக நடித்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்தாங்க. வீராய் மக்கள் நம்ம என்னதான் வந்த கதைன்னு சொன்னாலும் இதுதான் நம்ம வாழ்வியல். இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிராமங்கள் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், சண்டை வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லது கெட்டதில் சேர்ந்துப்பாங்க. சில பேர் அந்த சின்ன விஷயத்தை பூதி பெருசாக்கி பெரிய பகைமையும் இது பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா சண்டை அப்படின்னா பிள்ளைங்களும் அவங்கள எதிரியாக தான் பார்க்கணும். அம்மா அந்த குடும்பத்துக்குள்ள சண்டைன்னா பிள்ளைங்களும் அவங்களை எதிரியாக தான் பார்க்கணும். இது ரொம்ப காலமாக நம்ம வந்து நடத்திக்கிட்டே வரோம். அதுலேருந்து விலகணும். பெரியவங்க சண்டை போட்டால் போகிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போதும் போல நம்ம உறவுகளை தொடரணும். நட்பாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, நம்மளை மீறி ஒரு மனஸ்தாபம் வருதுன்னா மறுபடியும் வந்து பேசக்கூடிய லெவலுக்கு தான் சண்டை போடணுமே தவிர பேசவே கூடாது. இனிமே உறவே இருக்கக்கூடாதுன்னு சண்டையே போடக்கூடாது. வீராய் மக்கள் அதை தான் சொல்லியிருக்கு. மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக எதுவாக இருந்தாலும் வீராய் மக்கள் நல்ல படம் தான். சில குறைகள் நடிகர்களுடைய தேர்வில், சில குறைகள், சில காட்சிகள் செயற்கைத்தனமாக இருந்தாலும் வீராய் மக்கள் சிறந்த படம் தான். கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.